ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை தமிழகத்திலே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஓராண்டுகளாகவே புதிய குடும்ப அட்டை யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு யாருக்குமே தற்காலிகமாக இந்த ஒரு குடும்ப அட்டையை நிறுத்தி வைத்ததாக அரசாங்கத்திலும் சொல்லியிருந்தாங்க. தற்போது கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்கி வர நிலையில் இப்போ இந்த ஒரு புது குடும்ப அட்டை தமிழகத்திற்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டுகளாகவே 1,00,000க்கும் மேல புதிய குடும்ப அட்டைதாரர்கள் விண்ணப்பித்திருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னும் கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணல அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். யாரெல்லாம் இந்த புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்து இன்னும் வராமல் பெண்டிங்ல இருக்குதோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் இந்த அட்டையை வழங்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. 12/3/2024 அன்னைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல் படி 45,509 பேருக்கு குடும்ப அட்டை அப்ரூவல் பண்ணியிருக்கிறதா கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி அப்ரூவல் மெசேஜ் வந்திருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை வரலனாலையும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் புதிய திருமணம் ஆயிருக்கோ அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டை விண்ணப்பிக்கிறீங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக நிறைய பேர் இந்த ஒரு குடும்ப அட்டையை வாங்கியிருக்கீங்க. அடுத்த ஒரு விஷயமா இந்த குடும்ப அட்டை வந்த பிறகு இது மகளிர் உரிமை தொகைக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வர கிடையாது. அது வந்த பிறகு கண்டிப்பா தகுதியான நபர்களுக்கு இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், நான் 6 மாதங்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், 8 மாதங்களாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஓராண்டுகளாக ரேஷனை அப்ளை பண்ணிட்டு இன்னும் வராம இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. இப்போ தற்போதைய மெசேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கறத கரெக்டா உங்களுக்கு எஸ்எம்எஸ் பேக் இந்த மாதிரிலாம் கரெக்டா வச்சு பாருங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருந்தா கண்டிப்பா நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எம்எஸ் வந்த கையோட உங்களுடைய அப்ளை பண்ண ரிசிப்டும் உங்களுடைய ஆதார் கார்டையும் உங்க குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் புது அட்டையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ யாராவது ஒருவர் என்ன பண்ணலாம்னா வட்ட வழங்கல் அலுவலகத்திற்கு போனீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போனீங்க அப்படின்னா இந்த ஒரு அட்டையை உங்களால் வாங்கிக்க முடியும். வாங்கிட்டு உங்களுடைய ரேஷன்ல வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உடனுக்குடனே நம்ம வாங்கிக்க முடியும். ஒருவேளை இந்த அட்டை இல்லை அப்படின்னாலையும் இந்த ஒரு ரேஷன் பொருளை முன்கூடதாகவே வழங்குறதுக்கான ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த மொபைல் நம்பர் இல்லை ஆதார் கார்டை வைத்து அதாவது உங்களுக்கு எந்த ரேஷன் கடை ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ்லேயே தெரியும். அதன் மூலயமா நீங்கள் அந்த ஒரு பொருட்களை உங்களுடைய ரேஷன் கடையிலிருந்து வாங்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அரசாங்கத்திலிருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அட்டை வந்த பிறகு கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக கரெக்டாக இப்போ நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் இருந்தனா கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகையை நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்க முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் வருமான வரி தாக்கல், அதாவது வருமான வரி கட்டுறவங்க யாரும் இருக்கக்கூடாது, 4 சக்கர வாகனம் இருக்கக்கூடாது, குறைந்தது 21 வயது அந்த பெண்மணிக்கு நிரம்பி இருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. வேற ஏதாச்சும் நீங்க பயன்பெற்றிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த ரேஷன் அட்டை வந்த பிறகு கண்டிப்பாக கலைஞர் உரிமை தொகைக்காக உடனுக்குடனே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை புதுசா இப்போ நம்ம ரேஷன் அப்ளை பண்ணா கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உடனுக்குடனே உங்களுக்கு இந்த ரேஷன் அட்டை வழங்குவாங்க. நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம், இப்போ நான் ரேஷன் அட்டைக்கு அப்ளை பண்ணலாமா கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுடைய பெயர்களை நீக்கி புதிய குடும்ப அட்டை வாங்குறதுக்காக தயாரா வச்சுக்கோங்க. இப்போ அப்ளையும் பண்ணலாம், ஆன்லைன்ல ஓப்பன்ல தான் இருக்குது. அப்ளை பண்றதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. அதற்கான சரியான ஆவணங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு இது அப்ளை பண்றது எப்படின்னு தெரியல அப்படின்னா A to Z எல்லா டீட்டெயிலுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல்ல அந்த வீடியோ இருக்கு, எப்படி ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத மறக்காம அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணி உங்களுடைய ரேஷன் அட்டையை தமிழகத்தில் வாங்கிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸும் யாராச்சும் புதுசா ரேஷன் வாங்கணும் அல்லது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு இருந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு மெசேஜ் வந்திருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு மெசேஜ் வந்திருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.